சத்தமா ஆண்டவரை பாடுவோம். உம்மை
உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்களை சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி வாழ்ந்திடுவேன். உம்மையே நம்பி ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் வாய்க்கிறந்து சொல்லும். ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானேயா. ஆசையெல்லாம் நீர்தானையா. தேவையெல்லாம் நீர்தானையா. உண்மையாய் உணர்ந்து சொல்லும். ஆசையெல்லாம் நீர்தானையா. சுதாந்த ஆசையாய் இருந்தா நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை வசனத்தை உங்களோடு கூட சொல்லி ஜெபிக்கிறேன். சங்கீதம் 16 5ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். Psalm 16:1-6 verse 5. Let us all read together. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். திரும்பவும் ஒரு முறை சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். நீ சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். இப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. நம்ம இடத்துல தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பங்குமானவர் என்ற வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது எதை குறிக்கிறது? ஒரு பெரிய கேள்வி. இந்த நாளில் உங்களோடு கூட அதற்குரிய பதிலை வேதாகமத்தில் தேடி கண்டு பெறுவோம். நம்ம அதுக்காக ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று. இந்த பிப்ரவரி மாதத்தில் காலெடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். இதை எப்படி புரிந்து கொள்வது? கர்த்தர் என் சுதந்திரமும் என் பங்குமானவர். பல மொழிபெயர்ப்புகள் வாசித்து பார்த்துருக்கிறேன். திருவிவிலியத்தில் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. ஃபாதர் பெக்மேன்ஸ் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை நான் பார்த்த. உரிமை சொத்து, எனக்குரியதை எனக்கென வைத்திருப்பவர் நீரே. இது கத்தோலிக்க வேதாகமத்தில் உடைய திருத்திய மொழிபெயர்ப்பு. இது விவிலியத்துக்கு முன்னால் உள்ள டிரான்ஸ்லேஷன், பழைய ஒரு மொழிபெயர்ப்பு. எனக்கு ஒருத்தங்க இடத்துலேருந்து கிடச்சிச்சு, பைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து.
ஏன்னா என் சுதந்திரத்தை நீர் காப்பாற்றுகிறீர் என்பதை திருவிவிலியத்தில் எனக்குரிய பங்கை காப்பவரும் நீரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. கொஞ்சம் புரிகிற கஷ்டம்தான். அதே நேரத்தில் எனக்குரிய பங்கை காப்பவரும் நீரே. ஆண்டவர் தாமே என்னுடைய உரிமை சொத்து. எனக்குரியதை எனக்கென வைத்திருப்பவரும் நீரே. எனக்கு ஏதோ அதை எனக்குன்னு தான் வச்சிருப்பார், வேற யாரும் அதை எடுக்க முடியாது. ரொம்ப அழகாக இருக்கிறது. என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாடு, எனக்கு உரியதை எனக்குன்னு தான் வச்சிருப்பார். அப்போ முண்டி அடிக்கணும், மோதி முன்னால் போகணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு உள்ளது எனக்கு. அப்போ கர்த்தர் நமக்குன்னு சிலதை வைத்திருக்கிறார். எனக்குரியதை எனக்குரியதாக வைத்திருக்கிறது உண்மை என்று நான் உணர்ந்து கொள்வேன். ஆனால் நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையே கிடையாது. யார் எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ, யாரும் கொண்டுட்டு போயிடுவாங்களோ, அதுக்கு நான் எதுவும் முயற்சி பண்ணணுமோ, பிரயாசப்படணுமோ தேவையே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார். இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லியிருக்கிறது, தாவீது எழுதின மிக்தாம் எனும் பொற்பன கீதம். இன்ட்ரோடக்ஷனில் போனால் டைம் ஆகிடும், அதனால் ஐ எம் ஜஸ்ட் லீவிங் தேர். தாவீது எழுதின மிக்தாம் என்றால் இன்ஸ்கிரைப்டு என்ற வார்த்தை இதனுடைய அர்த்தம். இன்ஸ்கிரைப்டு என்ன அர்த்தம்னா கல்வெட்டில் எழுதி வைத்தது போல. ஏனென்றால் இந்த பாடல் பொற்பன கீதம். இப்போ கோல்டு பாண்டுன்னு சொல்கிறாங்க, விழுந்தீங்களா? இல்லை, கோல்டு இருக்காது, ஆனால் அந்த கோல்டுக்கு ஈக்குவல் கோல்டு பாண்டு வாங்கலான்றாங்க. அதை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளலாம், டிடி மாற்றிக்கிற மாதிரி. எப்படி கோல்டு இஸ் எ லிக்விட் கரன்சி போல் மாற்றிக்கொள்ளலாம். அவருடைய வேல்யூ ஒரு நாள் போகாது. தாவீது எழுதி வைத்த சங்கீதத்தை பாருங்கள், கல்வெட்டில் எழுதி வைக்கலாம். அது மாத்திரமல்ல, அது பொற்பன கீதம் என்று போட்டிருக்கிறார். ஸோ இன்னைக்கு வாசித்த ஒரு சங்கீதம் வந்து கோல்டு பாண்டு. போய் பேங்க்கு போயிட்டு போங்க, ஏதாவது காசுக்கு இதை காட்டி வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு போங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஜஸ்ட் கிரியேட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் தி சாங். இந்த சங்கீதத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுக்குள்ள போல ஒரு ஜெபம் போல ஆரம்பித்து ஹிஸ் கன்ஃபெஷன் அபவுட் காட். ஆண்டவரை குறித்து ஒரு கன்ஃபெஷன். ஹி மேட் அ கன்ஃபெஷன். ஆண்டவரை பற்றி ஒரு அறிக்கை சொல்லுகிறான். என்ன அறிக்கை என்றால், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுதந்திரம், என் பங்கு. யூ ஆர் மை இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மை போர்ஷன் என்று ஒளிமேற்பு சொல்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ் என்றால் எனக்கு வர வேண்டிய என் குடும்பத்தின் சொத்து, என் உரிமை சொத்து. சொத்து இருக்கிறது, ஆனால் உரிமை, சில சொத்தில் உரிமை கோர முடியாது, கோர்ட்டில் தாவா இருக்கும். ஸோ அந்த சொத்தை பல வருடங்கள் நமக்கு உரிமையாக்க முடியாது. பிகாஸ் இட் இஸ் இன் த பொசிஷன் ஆஃப் அ கேஸ் அட் அ கோர்ட். நீதிமன்றத்தில் பிரச்சனையில் இருக்குது, அதனால் அதை யாரும் உரிமை கோர முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் சுதந்திரம். தாவீது சொல்கிறார், என் ஆண்டவர் எனக்கு உரிமை சொத்து. இப்போ கல்யாணம் பண்ண பிள்ளைகள் வந்திருக்கீங்க, உங்களை சொல்ல நினைக்காங்க. நிறைய பேர் போன வருஷத்தில் கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. இந்த கல்யாணத்தில் சில நேரத்தில் ஒரு 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 வாக்கு கொடுக்கும்போது சொல்லுவாங்க, என்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் நான் இவளோடு, இல்லைன்னா என் ஆஸ்திகளையெல்லாம் இவரோடு கூட, என் சொத்து, என் சுதந்திரம், என் ஆஸ்திகளை இவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில அப்படி சொல்லும்போது எங்களுக்கு சிரிப்பு வரும். இவருக்கு என்ன சொத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒன்றுமே இல்லாதவனு என் சொத்தை அவரோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். முடிஞ்சோடனே ஒய்ஃபை கேட்பா, என்ன சொத்து உமக்கு இருக்குது? இல்லைன்னா அவங்க கேட்பேன், உனக்கு என்ன சொத்து இருக்குன்னு. அதான் ஒன்றும் இல்லையே, முதலே சொல்லியிருக்கலாமே என்றெல்லாம் சண்டையிட்டு கொள்கிற உள்ளம் உண்டு. ஒன்றுமே இல்லாதவங்களும் பகிர்ந்து கொள்கிறேன். அது மாதிரி தான். எதுக்கு சொல்கிறேன்னா, சொத்து இருந்தாலும் அதை உரிமை கோரக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்முடைய குடும்பத்தில் ஒரு சொத்தை உரிமை கோரணும்னா 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும், 18 years. மென்டல் ஹெல்த் கரெக்டாக இருக்கணும்னுவாங்க. அப்படி நிறையா தெர் ஆர்
கிரைட்டீரியாஸ் ஆர் தேர். ஆனால் ஆண்டவர் என் சுதந்திரம், அதுக்கு மேஜர் மைனர்னே தேவையே இல்லை. அந்த வந்திருக்க சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கர்த்தரத்தில் பேசலாம். அவங்களுக்கு இத்தனை வயசு வந்தால் தான் ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமெல்லாம் இல்லை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு. ஆண்டவரினுடைய சுதந்திரம். அப்போ ஆண்டவர் என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லும்போது you could see a contrast between life with God and life without God. தேவனோடு உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஒரு கம்பேரிசன் வைத்து பார்த்தா தேவனோடு கூட வாழுகிற ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதமே வேற. அதனால தான் இன்றைக்கு உங்களோடு கூட எனக்கு இருக்கும் குறைந்த நேரத்தில் கர்த்தர் என் சுதந்திரம், என் பங்கு என்று ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லும்போது, ஏன்னா அந்த வசனத்தில் அடுத்து என்ன சொல்லி இருக்கிறது என்றால், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். டக்குன்னு மாறிடுது. ரெண்டு சுதந்திரம்னா, கர்த்தர் என் சுதந்திரம், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன்னா கர்த்தர் தன்னை காத்துக்கிடுவாரா? காக்கணுமா? அவர் தன்னை காத்துக்கொள்ளணும் என்ற அவசியம் இருக்கு. அவர் ஆல் பவர்ஃபுல் அல்லவா, ஆல் நோயிங் அல்லவா, எஸ் எ சாவரின். அவர் எதுக்கு தன்னை பாதுகாக்கணும்? ஆகவே இந்த சினாரியோ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. கர்த்தரின் சுதந்திரம் என் பாத்திரம். ஆண்டவனுடைய சுதந்திரமாக இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரம் தருவார். தான் வரேன். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் என் சுதந்திரம், என் பங்கு என்று உண்மையாய் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து சொல்வார்களோ, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களுக்கென்று ஒரு சுதந்திரம் கர்த்தர் தருவார். சத்தியத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்து கொள்வோம். அந்த சுதந்திரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இருக்குமா? என் சுதந்திரத்தை அவர் பாதுகாப்பார். ஏன்? எனக்குரியதை எனக்கென அவர் வைத்திருப்பார். அப்போ திருடனோ கொள்ளைக்காரனோ பிசாசோ எடுக்க முடியாது. யோபுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் குறித்து அவனுக்கே தெரியாது. யோபை குறித்து பிசாசு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நீர் யோபையும் அவனுடைய குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்திருக்கவில்லையா? ஒரு காம்பவுண்ட் வால் எதுக்குன்னா, நம்ம இருக்கிற பிளேஸுக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன். ஏறி குதிக்கலாம், அது வேற. இல்லை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு ஒரு கேமரா போகணும், சிசிடிவி போடலாம், அதையும் போட்டுடலாம். சிசிடிவி போட்டனால இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக என் குடும்பத்தில் ஒரு 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 விஷயத்தை எடுத்து காட்டினார்கள். திருடன் தான் திருடன் முகத்தை காட்டி போக மாட்டேன்றான். அவன் அழகாக ஒரு 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 ரப்பர்லையே இன்னொரு முகத்தை செய்து அப்படியே மாட்டிட்டான். அது கிளியராக தெரியுது. இப்போ இவனை எந்த சிசிடிவி எடுக்கட்டும், உள்ளே இருக்க நபர் வேற, வெளியே தவிர வேற. அப்போ கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு வந்துருச்சா? அடுத்து சிசிடிவி போடுறோம், அது இருக்குது, போட்டலாம், சரியா? ஆனாலும் ஒரு மனிதன் தன்னை மறைத்து, அதான் ஹெல்மெட் போட்டிருக்காங்க நிறைய பேர், தலைக்கவசம் உயிர்கவசம். அவன் வந்து கொள்ளடிக்கிறதுக்கு போட்டு போகிறான். ஸோ ஒரு மனிதன் உலகம் எவ்வளவு நினைத்தாலும் அதை திறம்பட மேற்கொள்வதற்கென்று அவன் ஒரு திட்டம் தீட்டுகிறான். என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தர் என் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு. என் சுதந்திரத்தை எனக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கென கர்த்தர் வைத்து அவர் பாதுகாப்பார். அப்போ இந்த இடத்துல வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. பாஸ்டர், கர்த்தர் சுதந்திரம்னு சொல்ல முடியுமா பாஸ்டர்? இந்த இடத்துல மாத்திரமா சொல்லுகிறான். சங்கீதம் 119, அதை யார் எழுதினாலும் இப்போ போக வேணாம். 119ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 57. கர்த்தாவே நீரே என் பங்கு, யுவர் மை போர்ஷன். இன்ஹெரிட்டன்ஸ் மாத்திரமல்ல, யுவர் மை போர்ஷன். இப்போ சில நேரத்தில் ஒரு வீடு இருக்கும், 2 பிள்ளைகள் இருப்பார்கள். அப்போ அந்த வீட்டை பங்கு வைக்கும்போது ஒரு பகுதி பிரிக்கப்பட வேண்டும். 20 அடியை 10 அடியாக பிரிக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன பண்ணுறது? நான் சொல்ல, யாராவது ஒருத்தர் நீங்கள் மொத்தமாக காசு கொடுத்து எடுத்துக்கிடுங்கலாம் சொல்லியிருக்கோம். அது சொன்னால் பிரச்சனை வரும். இருக்கதே 10 அடி, அதில் 5 அடி குறுக்க செவர் கட்டி எடுத்துக்கிறதுக்கு என்ன?
ஆனால் இது ஏன் பங்கு? சில கீழே மேலே அது பிரச்சனை நாளைக்கு வரும். கீழே யாருக்கு மேலே யாருக்குன்னு ஒரு சண்டை. ஐயோ, ஒரு சொல்ல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் கிடையாது. இருந்தும் பிரச்சனை, இல்லாமலும் பிரச்சனை. ஆனால் தேவன் நம்முடைய சொத்தும் சுதந்திரமாக இருப்பார். ஆனால் என் பங்குனா எனக்குன்னு உள்ள போர்ஷன், சைட் போர்ஷனை வாடகைக்கு விட்டுருக்கோம்ன்றோம்ல, அது மாதிரி. இதெல்லாம் நாங்கள் சொல்லணும் புரிகிறதுக்காக. இதெல்லாம் யோசிக்காமல் கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லிட்டு போயிட முடியாது. எனக்கு எல்லாம் அவர் தான் என் உரிமை சொத்து. எனக்கு அவர் உரிமை சொத்தாக இருக்கும்போது அவர் எனக்கு சொத்து கொடுக்காமல் இருக்க மாட்டார். அதான் அர்த்தம். அநேகர் என்னென்னா, கர்த்தனுக்கு உரிமை சொத்தாக இருந்தால் நம்ம தெருவில் போவோம். அப்படி தெருவில் போகணுன்னு அவசியமே கிடையாது. அப்போ இந்த சங்கீதம் பொய்யாகணும். இந்த சங்கீதம் பொய்யாகணும்னா கர்த்தருடைய வார்த்தை பொய்யாகணும். பொய்யாக முடியுமா? யாராவது இடத்துல இந்த மாதிரியெல்லாம் விகற்பமாய், ஒரு மாதிரி வித்தியாசமாய், ரொம்ப ஆவிக்குரியவர்களாய் பேசினால் வாய் அடக்கிறதுக்கு கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லி என் சுதந்திரத்தை, இந்த சுதந்திரம் எது இது எதுன்னு கேளுங்க, மாட்டிக்கிடுவாங்க. ஏன்னா அடுத்த வசனம் பாருங்க, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பாங்க. இந்த நேர்த்தின்ற வார்த்தை எது தெரியுமா? ரொம்ப அழகான, ரொம்ப செழிப்பான, ரொம்ப ஆசீர்வாதமான ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு இடம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அடுத்த வார்த்தை என்ன சொல்? ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அப்போ எனக்கு கொடுக்கறது பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ லேண்டை மாத்திரம் வச்சு இல்லை, அது தாண்டி இருக்கு. அப்போ தேவன் எனக்கென்று ஒன்றை கொடுத்தால், எனக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் உள்ள காஞ்சி போன இடத்த கொடுப்பாரா? உதாரணம் சொல்ல, ராம்நாத் அந்த பக்கத்தில் இருந்தால் கோச்சுக்கிறாய், காவிரி டெல்டா பாசனத்தில் தான் கொடுப்பார். அப்படித்தானே கொடுக்கணும். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்று தாவீது சொல்லுகிறானே. இஸ் he making a lie? Is he making a false statement? No. I believe the Bible. You and I believe the scripture. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பங்குமாய் இருக்கும்போது, அவர் தான் என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ், என்னுடைய போர்ஷனாக இருக்கும்போது, எனக்கு அவர் தர்ற போர்ஷன், எனக்கு தர்ற சுதந்திரம் பிளஸிங், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். பத்து பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? புரியும் நம்புகிறேன். சரி, நம்முடைய லைஃப்பில் நம்ம ஒரு கான்செப்டை வச்சுட்டு கர்த்தரை பார்க்கக்கூடாது. அவர் யாருன்ற கான்செப்ட் நமக்கு தெரியணும். அதனால தான் இந்த வசனத்தை நான் கர்த்தனை கொடுத்த போது எவ்வளவு நேரம் இந்த வசனத்தில் நான் என்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்தேன். அடுத்து எனக்கு புரியணும். எனக்கு கர்த்தரின் சுதந்திரம்ட்டு டக்குன்னு என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர்னா, நீர் தான் என்னுடைய உரிமை சொத்து. ஏன் உரிமை சொத்தாகிய நீர் என்னை எப்படி அவரே எப்படி தன்னை காப்பாற்ற முடியும்? கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சுல்ல. அடுத்து தான் வருது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு. அப்போ ஆண்டவரை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய உரிமை சொத்தாக வைத்திருப்பான். ஆனால் இறுதியில் நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் உரிமை சொத்தாக இருக்கிறார்? அந்த உரிமையாக இருக்கணும். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் வரும்போது அப்பா என்று கேட்குது, என்ன உரிமை. நம்முடைய பிள்ளை நம்முடைய குடும்பத்தில் வரும்போது ஒரு விலையேற பெற்ற பொருளை கேட்குது. எனக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஏய் நான் அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு. பிள்ளைகள் என்ன சொன்னோம்? மைண்ட் யுவர் பிஸ்னஸ், சும்மா உட்காருங்க, பேசாமல் இருங்க, என்ன ஓவரா? இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பனியன் வாங்கினேன், ஒரு 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 சாக்ஸ் வாங்கினேன். அது உங்கள் காலம். எங்கள் அப்பா இப்போ பேங்க் ஆஃபீஸர், கொடு. பேச முடியுமா? கொடுத்தாகணும். பேங்க் ஆஃபீஸர் இல்லைன்னா அப்போ வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. அப்போ பேங்க் ஆஃபீஸர் ஏன் போர்டு போட்டிருக்கீங்க, வெளியே தூக்குங்க அந்த போர்டை. ஆனால் பிள்ளைகள் ஞானம் உள்ளது. எங்கப்பா பணக்காரர், நீங்க ஏழையா இருந்திருப்பீங்க, அது எனக்கு கவலை இல்லை. நம்முடைய ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர்? தரித்திரம் என் ஆசீர்வாதம் என்று தழுவிக்கொள்ள முடியுமா? ஏழ்மை என்னுடைய வாழ்க்கையினுடைய உரிமை சொத்து என்று அதை அணைத்து கொண்டு
அதை முத்தமிட முடியுமா? இல்லை. ஆண்டவருடைய வேதத்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அது நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தர் என்னுடைய உரிமை சொத்தா இருந்தா இந்த பொசிஷனே வேற. ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதம் 2025 ஆண்டில் நம்முடைய பொசிஷனை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய நிலையை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய சகல நன்மைகளையும் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய ஸ்டேட்டஸை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஜீசஸ். இப்போ திருமணமான அன்பு சகோதரன் ரூபன், அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் அவருடைய பொசிஷன் என்னது? பேச்சலர், ரைட்? அவரோட ஒய்ஃப் யார்? ஸ்பின்ஸ்டர். இதான் உங்கள் பொசிஷன் போட்டிருப்பீங்க, ஸ்டேட்டஸ். இன்னைக்கு உங்களை போட முடியுமா பேச்சலர்னா? உன் ஒய்ஃப் கொண்டே விடுவோன்னு. கல்யாணம் பண்ண பிறகு பேச்சலரா? பேச்சலர் டிகிரி வேணால் வச்சுருக்கலாம். பேச்சலர் தொண்டை கல்யாணம் பண்ண பிறகு உன் பொசிஷன் மாறிடுச்சுல்ல. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்மளோட பொசிஷனை மாற்றிட்டார் கர்த்தர். நேற்று வரை நான் வேறே, இன்று நான் வேறே. ஒரு வாழ்க்கையின் ஒரு நாள், ஒரு சிறிய நேரத்தின் உடன்படிக்கை, வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், உயிருள்ள நாளளவும் நான் கணவனாக மனைவியாக நான் இருப்பேன் என்று முடிவெடுத்த பிறகு அவருடைய குடும்பம் அது. இட்ஸ் அ ஃபேமிலி. இதுபோல தேவனுடைய குடும்பத்திலே ஒரு கர்த்தருடைய பிள்ளை அவரை சொந்த இரட்சகராய், அவரை ஆண்டவராய், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொன்னது உண்மைத்தானே? பிள்ளைகளானால் சுதந்திரம், பிள்ளைகளானால் சுதந்திரம். நான் பிள்ளைனா நான் அவருடைய சுதந்திரம், எனக்கு சுதந்திரம். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? கைகள் வைத்து கதிரை மேம்படுத்துமா? நான் பிள்ளைனாலே என்னுடைய குடும்பத்தில் நான் ஒரு பிள்ளை, ஒரு சுதந்திரம். வர்றேன் இப்போ விஷயத்துக்கு. ஒரு குடும்பத்தில் நான் ஒரு பிள்ளைய பிறந்தா நான் ஒரு சுதந்திரம். அப்ப நான் ஒரு சுதந்திரமான பிறகு என்னுடைய பெற்றோர் வைத்திருக்கிற சொத்து சுதந்திரத்தில் எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. தோத்திரம். அது யாரும் கிளைம் பண்ண முடியாது. நம்மளே வேண்டான்னு தூக்கி போட்டாதான். எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் விவரம் தெரியாமல், எத்தனை பிள்ளைகள் சத்தியம் தெரியாமல். ஏன் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். அதுதான் கர்த்தருடைய வசனத்தை கேட்க வரணும். எவ்வளவு தூரம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. ரோடை எங்கெல்லாம் வெட்டி போட்டாலும் நான் வர வேண்டிய இடத்துக்கு ஹெலிகாப்டரில் கூட நான் வந்து இறங்குவேன். மேலே இறங்கிக்கிட்டு வாங்க கீழே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாங்கும் தாங்கும். அப்போ ஹெலிபேட் வச்சிருக்கீங்க, மேலே இறங்கிட்டு வாங்கலாம் கீழே. ஆண்டுடைய வசனத்தை கேட்க வரணும், அவருடைய ஆலயத்துக்கு வரணும். இந்த இடத்துல கர்த்தரை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள் மாறிடும். நம்ம தனியாக உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு 10 பேரோட சேர்ந்து, 100 பேரோட சேர்ந்து, 200 300 பேரோட சேர்ந்து கர்த்தரை பாடி துதிக்கும் போது தேவனுடைய பிரசனம் தனி, தேவனுடைய மகிமை தனி. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றி போடுவார். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆலய ஆராதனை தவற விடக்கூடாதுன்னு சொல்வது இதுக்காக தான். இப்போ இந்த வசனத்தை நான் புரியலைன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் அவருடைய பாடத்தில் காத்திருக்கலன்னு இது ஒரு 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 கமெண்ட்ரி. இது இட் நெவர் சேஸ் தட். கமெண்ட்ரியில் சில பதிலே இருக்காது. கர்த்தரின் சுதந்திரம். அப்போ என் ஆண்டவருக்கு நான் பிள்ளையா இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சேன்? சில வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு மனிதன் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில் என் சுதந்திரம்னு அவரை சொல்லிட்டான்னா அவன் லைஃப்பில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று ஒரு 3 நாள் சொல்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. எல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஃபஸ்ட்டு கர்த்தர் நம்ம கொடுக்குற சுதந்திரம் என்ன தெரியுமா? இதில் தான் இருக்குது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்ற ஒரு ஸ்டேட்டஸில் நான் வந்துட்டேன்னா, சங்கீதம் 127 நாள் படித்து பாருங்கள். Psalm 127 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையினுடைய சுதந்திரம் என்று சொல்லுகிறார்களோ அவளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் 127 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். என்னுடைய இன்ஹெரிட்டன்ஸ் முதல்ல என்னன்னா, எனக்கு இருக்கிற வயக்காடு இல்லை, எனக்கு இருக்கிறதான லேண்ட்ஸ் கிடையாது, அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன்.
ஆனால் முதல்ல பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கைகளை உயர்த்தி. இட்ஸ் பைபிள். இது பாஸ்டர் பென்னியினுடைய ஒரு தீசிஸோ ஒரு தியாலஜியோ கிடையாது. கடவுள் நமக்கு தருகிற ஒரு சுதந்திரம் பிள்ளைகள். அதனால சொல்லுவாங்க, எனக்கு சொத்து சுதந்திரம் இல்லையோ, எனக்கு கடவுள் 4 பிள்ளைகளை கொடுத்தாருன்னுவாங்க. அந்த காலத்தில் 10 பிள்ளைகளை கொடுத்தாருன்னுவாங்க. இப்போ அதை சுருக்கி 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 இப்போ ஃபாரின்லலாம் வேற ஒரு ட்ரெண்டு வருது, நான் கேள்விப்பட்டேன். ஹையஸ்ட் இன்கம் நோ சில்ட்ரனா. ரொம்ப வருமானம் இருக்கணுமா, நான் பிள்ளைகள் இருக்கக்கூடாதான். அதுக்கு பேர் ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் பார்த்தேன். நான் அதை சொத்து சுதந்திரம் காசு நிறையா இருக்கணுமா, சம்பாதிக்கணும் 2 பேரும், ஆனால் எனக்கு பிள்ளை வேண்டாம். எகென்ஸ்ட் பைபிள். வேதத்துக்கு முரண்பாடு. இப்போ அதை தப்புன்னு சொல்லி தானே ஆகணும் நம்ம. How can we accept that? A useless fellow is saying that. Useless girl is saying that. அறிவில்லாத ஒரு பொம்பளை பேசுது, ஒரு பையன் பேசுகிறான். எங்களுக்கு வருமானம் வேணுமா பிள்ளை வேண்டாமா கேட்டால், அதை பார்க்கணும், அதை வளர்க்கணும், அதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கணும். உனக்கு எதுக்கு இந்த நேரம்? 24 மணி நேரத்துக்கு கடவுள் கொடுத்தாரு. கோழி விளையாடவா, கிட்டி விளையாடுறது கொடுத்தாரா கர்த்தர்? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கெட்டது காரணம் ஃபஸ்ட்டு டிவி, 2 செல். உங்களுக்கு தெரியும், உலகமே சொல்லுது. நம்ம நேரத்தை பூரா சூடையாடினது அதுதான். அதான் 1980, 85, 90 இருந்த எழுப்புதல் இப்போ இல்லை. ஏன்? அதில் தானே உங்களுடைய வாழ்க்கையை. சோறு கூட வேணாம் சார், எனக்கு செல் இல்லாட்டா எந்திரிக்கும் போது அதுதான். நானும் நீதியில் உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன். எந்திரிக்கும் போது செல்லை தான் பார்த்துட்டு எந்திரிக்கிறாங்க அநேகர். நான் படுத்து நித்திரை செய்தேன், இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை எங்கே கேட்கறதுக்கு நேரம்? செல்லை பார்த்து முடிக்கிறதுக்கு நேரம் முடியலை. சரி, இதெல்லாம் நான் சொல்றேன், நீங்கள் யோசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. These are all facts. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சார். இப்போ கர்த்தரின் சுதந்திரம் என்பது 119:57 சொன்னேன். 142:5 படித்து பாருங்க. 73, 25, 26 எல்லாம் வீட்டில் கடைசி நான் சொல்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாமே கர்த்தர் தான் சுதந்திரம் என்று இருக்கிறது. அப்போ கர்த்தர் தான் என் சுதந்திரம் என்று சொன்னால் அவங்க சுதந்திரம் இருக்கணும்ல. பாருங்க, 2-3 வசனம் சொல்கிறேன் பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நான் 2 வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு செய்தி பேசும்போது என்ன பேசினேன்? காயினை கூட ஆதாம் ஏவலுக்கு கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்றார். Human agency was involved, but the blessing came from God. Let me quote you few verses. ஆதியாகமம் 33:4 படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 33:4. இங்கே இருக்க ஏசாவுக்கு யாக்கோபுக்கு பிரச்சனை, சம்பவம் இல்லை. ஏசா அடிக்க வர்றான்னு பயமாக இருக்குது. கடவுள்கிட்ட போய் என்னை ஆசீர்வதித்தாலே போக விடலாம், ஜோம் பண்ணி எல்லாம் பண்ணி வழி பண்ணிட்டான். இப்போ பார்க்குறான், ஏசா வந்துட்டான், 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ஏசா அவனை பார்த்து கேட்குறான். 5ஆம் வசனத்தை படிங்க. அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு. அவன் நினச்சிருக்கவே மாட்டான். ஆனால் யாக்கோபு ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுகிறவன். என்னை ஏமாற்றி விட்டான், எங்கள் அப்பாட்ட இருக்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். தருதலை ஒன்றுமெல்லாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்றுமெல்லாம் போயிருப்பான்னு நினைக்கிறேன். படையோடு வந்து நிற்கிறான் சார். பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சில நேரத்தில் நினைப்பாங்க ஒன்றுமெல்லாம் போயிருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காதுன்னு. அவங்க ஆண்டவட்ட விழுந்து கிடந்து ஜோமனு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த உலகம் நம்மளை என்ன தான் சொல்லி சீல் குத்தட்டும், நான் சொல்லுவேன். இந்த உலகம் நம்மளை என்ன பேசினாலும் பேசட்டும், நம்ம கர்த்தட்ட போய் விழுந்து கிடந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுற அளவுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்து இந்த பாரி ஆசீர்வாதத்தை அவனை காட்டுவோம். அவனை வெக்கப்படுத்துகிற அளவு பண்ணிட்டு போயிடணும். கைகளை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா. கைகளை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஹல்லேலூயா. நான் கேட்குறான், என் கண்களை ஏறெடுத்து, ஏன்னா அவனுக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்குறான். யார் அவங்க எல்லாரும்? தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகள், இவங்க யார் அப்படின்னு கேட்குறான். தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள். கைகளுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தும். சரி, ஆதாம் ஏவாள் மாத்திரம் சொல்லலை,
எல்லாருமே என்ன சொல்லிட்டு வர்றாங்கன்றத பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. தேவன் உமது அடியானுக்கு அது என்ன பிள்ளைகள், இத்தனை பிள்ளைகளும் கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்ன்றா. He gives credit to God. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. தேவன் உம்முடைய அடியானுக்கு அருளின பிள்ளைகள். அப்ப தேவனை தன்னுடைய சுதந்திரமாய் வைத்திருக்கிறவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்காமல் எப்படி போக முடியும்? விடக்கூடாது. அதை we have to fight with God. அவன் போறானால நீர் என்னை, அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இல்லை? 2 கோலுமாய் கையுமாய் கடந்து போனேன்றான். 2 பரிவாரத்தை தூக்கிட்டு வர்றானே, ஆனாலும் போய் ஜோம் பண்றான்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போவேன். என்ன ஆசீர்வாதம் உனக்கு வேணும்? சரி, தேவனுடைய ஆசீர்வாதம்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. வேதத்தை வாசித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ஒரு ஆசீர்வாதம்ன்றது ஒன்று ஸ்பெஷல் இருக்கு, ஒரு விசேஷம் ஒன்று இருக்கு. பைபிளில் கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம்ன்றது போல நமக்கு விசேஷத்தை ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பெற்றே ஆகணும். உயிரே போனாலும் சரி வாங்கிடுவேன் அப்படின்னு. இப்போ என்ன தமுக்க மைதானத்தில் பேசுவேன்னா இப்படி பேசுவேன். வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், சகிங்கள் பேச மாட்டேன். நான் கூட அது பக்கம் போகும்போது பார்த்தேன், ஆண்டவரே என்ன அந்த இடத்துல நிப்பாட்டினீர்னு அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்ட்டு போனேன். நான் ஜெபம் பண்ணிட்டு, நமக்கு யார் கொடுக்குறா? சத்தியத்தை கரெக்டாக சொல்லிடுவோம். நம்ம பூரா நம்ம பூசக்கூடாது, முழுகக்கூடாது. தேவனுடைய அடியானுக்கு அருளின பிள்ளைகள், கடவுள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்ன்றாரு. கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், அவருடைய ரிவார்டு. அது அவார்டு மாத்திரம் வாங்கினா போதும், ரிவார்டு வாங்கணும்ல. சும்மா அவார்டை வாங்கி இதில் கொண்டு போய் இந்த ஒரு வீட்டில் ஒரு பொருள் வச்சுருப்போம், ஒரு இடம், அதில் கொண்டு போய் அவார்டாக வச்சுருப்போம். ரிவார்டு, அந்த ரிவார்டு தான் சொல்ல சொல்லுவாங்க அவார்டு சார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது ரிவார்டு. இந்த கடைகளில் போய் ஜாமான் வாங்குறீங்களே, உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பேன் பார்த்தீங்களா? நம்ம கொடுப்போம், ஒரு பேப்பர் கொடுப்பேன். என்னது? யூ கேன் redeem the points, you can purchase for so much of amount. அது எதுக்குன்னா மறுபடியும் அந்த கடைக்கு இழுத்து நம்ம தலையில் மிளகா வரைச்சி நம்ம தலையில் மறுபடியும் இது விளக்கெண்ணெய் தடவுறதுக்கு நம்மளாவே மறுபடியும் ஒட்டி வைக்கிறதுக்காக கொடுக்குறான். உன் பாயிண்ட் எது? குப்பையில் வச்சுக்கப்போ. $250 $350 சொல்லி அப்புறம் $300 விற்கிறது. 50 ரூபா ஏற்றிட்டியே, அப்புறம் என்ன? ஆண்டவர் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ண மாட்டார், டக்கால்ட்டி வேலையெல்லாம் பண்ண மாட்டார். கர்த்தருடைய பயப்படாவிடா. ஆண்டவர் கரெக்டாக தான் செய்வார். நான் பைபிள் படித்து பார்த்துருக்கேன். அடுத்த ஒரு வசனம், நிறைய வசனம் இருக்குது. 48:9. சரி, அவன் பிள்ளையில் யோசேப்பு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் அப்பா கேட்குறாரு, யாக்கோபுக்கு தெரியாது. பிள்ளைய கூப்பிட்டு வரான், யோசேப்பின் குமார். இவங்க யார்? வருதே, ரொம்ப காலம் தாய் தகப்பனும் பிள்ளையும் பிரிஞ்சிட்டாங்க. அப்பா, யோசேப்பு தகப்பனை நோக்கி, தேவன் இவ்விடத்தில் எனக்கு அருளின குமாரர். கைகளை ஒத்துக்க. இந்த இடத்துல எங்க? எகிப்தில். என்னை கர்த்தர் இஸ்ரவேலில் வச்சு தான் ஆசீர்வதிக்கணுமா? அதுவும் முடியும். ஆனால் என்னைய இன்னொரு தேசத்தில் என்னை அடிமையாக விற்றா கூட அந்த இடத்துலையும் எனக்கு ராஜரீக மேன்மையோடு கூட கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கர்த்தர் தருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். இவ்விடத்திலே அவர்கள் எனக்கு ஆண்டவர் கொடுக்குறார். அந்த வார்த்தை ஏன் அதை இவ்வளோ தூரம் உச்சரிக்கிறேன்னா, எகிப்தில் ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைப்பாங்க, எகிப்தில் கர்த்தர் தர முடியும். கைகளை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் என்னையோ உங்களையோ நம்மையோ எந்த இடத்தில் இருந்தாலும் அவரால் ஆசீர்வதிக்க முடியும். காரணம், பூமியும் அதன் நிறைவும் உலகும் அதன் குடிகளும் யாருடையது? இவங்க அரசியல்வாதியுடையதா? கர்த்தருடையது. கைகளை தட்டி கர்த்தர் சொல்ற, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற கண்ட்ரோல்ல இருக்குது. பூமியை வெறுமையாக இருக்க படைக்காமல் குடியிருப்புக்காய் கர்த்தர் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்ணை கர்த்தர் திறக்கும் பொழுதுதான், நம்முடைய மனக்கண்ணை கர்த்தர் திறக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில காதல் மாறும்.
யோசேப்பு சொல்லணும், தேவன் இவ்விடத்தில் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தான்னு சொல்கிறாருல்ல, அப்போ ஆண்டவர் கொடுக்கலையா? கர்த்தரே என் சுதந்திரம்னு உட்கார்ந்துருந்தானே 13 வருஷம், 17 வயசுல இருந்து. கர்த்தர் ஒன்று சும்மா விட்டுட்டாரு. அருமையான ஒரு ஒய்ஃபை கொடுத்து 2 பிள்ளைகளை அருமையாக கொடுத்துருக்குறார். ஏசாயா 8ஆம் அதிகாரம். சரி, நான் பைபிள் எடுத்து அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன இப்போ கிறிஸ்டியானிட்டி என்னமோ பேசிக்கிட்டு இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. புதிய ஒரு கிறிஸ்டியானிட்டி தோக்குறாங்க போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். 18ஆம் வசனம். இது யார் சொல்கிறார்? தீர்க்கதரிசி சொல்கிறார். யார்? ஏசாயா. நம்ம என்ன ஏசாயானா அவர் தீர்க்கதரிசி, அவர் பாட்டில் போய் குகைக்குள்ளே இருக்கணும், அவர் கெபிக்குள்ளே உட்காந்துருக்கணும், அவர் தாடி வளர்த்து மீசை வளர்த்து ஒரு 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 அங்கி போட்டுக்கிட்டு இந்த அகோரிகள் போல அப்படியே உட்காரணும்னு நினைக்கிறாங்க, தாடியை வளர்த்துக்கிட்டு. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். வாசிங்க ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். ஒரு எத்தனை இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள்னு வருது, அதுதான் உங்கள் சுதந்திரம். சரி, நான் யாரையும் ஹர்ட் பண்ணல, கர்த்தர் அறிவார். யாரையும் நான் ஹர்ட் பண்ண விரும்பலை. என்னை போல் ஹர்ட் ஆன ஆள் யாரும் உலகத்தில் ரொம்ப இருப்பாங்களான்னு தெரியாது, அவ்வளோ ஹர்ட் ஆனவங்க தான். ஆனால் வேத வசனத்தை நான் பேசும்போது சத்தியத்தை நான் பேசி தான் ஆகும். கர்த்தர் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். ஏசாயாவோட பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? ரோட்டில் நின்று கோழி குண்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்களா? கிட்டி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ரோட்டில் 4 பேரை பார்த்து கேலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? இந்த வசனங்களை வைத்து நான் ஜெபம் பண்ணுவேன். நம்மளால் என் பிள்ளைகளுக்கு சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே. கவனிங்க, சியோன் பர்வதத்தில், ஊரெல்லாம் இல்லை, சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே என்னை கர்த்தர் எங்க தீர்க்கதரிசியா 4 ராஜாக்கள் காலத்தில் வைத்திருக்கிறாரோ அவர்கள் காலத்திலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாக இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடையாளங்களாய் அற்புதங்களாய் நாங்கள் இருக்கிறோம். சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸாக இருக்கிறோம். சும்மா சீக்காளியாகவும் சும்மாவோ விவரம் இல்லாத பிள்ளைகளாகவா? இல்லை, இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாக இருக்கிறோம். நான் படித்து பார்த்தேன், ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி, ஒரு மைட்டி ப்ராஃபெட், பட் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் இஸ்ரவேலிலே அடையாளங்களாய் அற்புதங்களாக இருக்கிறாங்க. அப்படி அர்த்தம் என்னன்னா, இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னா ஒரு அடையாளம் இருக்கும். சொல்கிறோம்ல, ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு பிளேஸ் சொல்லி குறிக்கிறோம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அது தெரியும்னு. இஸ்ரவேலில் ஏசாயாவுடைய பிள்ளைகளை சொல்லி தான் அடையாளம் கேட்கணும். ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போனோம்னா அந்த இடத்துல போங்க சார், ஒரு பெரிய என்னது ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், ஒரு பெரிய ஸ்டோர் இருக்கும், ரைட் எடுங்க இருக்கும். சிலருடைய வீடை கண்டே பிடிக்க முடியாமல் இருக்கும். அது வேற. முக்கு திரும்பி இடம் திரும்பி வலது திரும்பி, இடம் திரும்பி வலது திரும்பி, முக்கு திரும்பி. கர்த்தர் சொல்ற அளவுல, குறிப்பா சொல்ற இடத்துல கர்த்தர் வைப்பார் நம்மளை. கைகளை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சரி, ரீட் த ஸ்கிரிப்சர். வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரே, பாஸ்டர் பென்னி என்ற பேசிட்டு இருக்கிறாங்க, இந்த மாற்றோட வாக்குத்தத்தமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் சொல்றது உண்மையா இல்லையா? இந்த பைபிள் உண்மையா இல்லையா? இந்த வேதத்தை கொடுத்தவர் உண்மையா இல்லையா? எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. சும்மா நான் சர்ச்சுக்கு வந்துட்டு என் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போறது எனக்கு வேண்டாம். இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருக்கிறேன். இஸ்ரவேலிலே அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறார். எங்கள்ட பிள்ளைகளை தொட்டில் ஆட்டும் போது என்ன பாட்டெல்லாம் பாடியிருக்கேன்னு ரூபிக்கு தெரியும். ஆனால் அவங்க போயிடுவாங்க ஸ்கூலில். நான் தொட்டில் ஆட்டி பாடியிருக்கேன். பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்வேன். பூரா வாக்குத்தத்தம் உள்ள பாடல்கள், அற்புதமான பாடல்களை பாடி தொட்டிலாட்டியிருக்கேன் பிள்ளைகளை. சாட்சியாக சொல்கிறேன். நான் என்னுடைய ப்ரேயர் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் அப்படி வரணும்ன்ட்டு. போய் சொல்லலை சார். என்னோட தங்கைமாரை தொட்டிலாட்டி இருக்கும்போது அப்போ பாடல. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற கிரைப் வாட்டர் நான் கொஞ்சம் குடித்தேன். அது வேற. பரிசு நம்மதுக்கு மகிமை உண்டாவதா. அவங்களுக்கு பால் கலக்கும் போது எனக்கு ஒரு டப்பி அமுல்.
நல்லா சண்டைக்கு வருவாங்க. ஆமாம் செஞ்சேன், ஆனால் உங்களை தொட்டில் ஆட்டினேன் இல்லை, தோளில் சுமந்தேன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் கர்த்தர் என் சுதந்திரம்னா என் பிள்ளைகள் பயங்கரமாக பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். இந்த இடம் சர்ச்சில் போகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே நம்முடைய மனதில் வேறு எண்ணங்கள் நம்முடைய பிள்ளைகளை பற்றி இருக்குமானால், may the Lord help us to change the attitude, change the concept. நம்ம பிள்ளைகளை கொண்டு தான் கர்த்தர் அந்த தேசத்தை அசைக்கணும்னு அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கலாம். 17 பிள்ளைகளை பெற்ற வெஸ்லியுடைய தாயார் ஜெபம் பண்ணலையா? அதில் ஒரு வெஸ்லியை கர்த்தர் எழுப்பி கொண்டு வரவில்லையா? 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம், 1 மணி நேரம் ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தால் மீதி இருக்கும் நேரங்களை கொண்டு அவள் என்ன கடினப்பட்டு வேலை செய்த அந்த பிள்ளைகளுக்கு பிரெட் அண்ட் பட்டர் கொடுக்க பிரயாசப்பட்டிருப்பா. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பா அந்த குளிர் பிரதேசத்தில். தன்னுடைய கணவனுடைய சம்பளம் போதும் இல்லை, உயிரை கொடுத்து வேலை பார்த்து 17 பிள்ளைகளுக்காய் 17 மணி நேரம் ஜெபித்தாளே. How much time that we spend for our each child. என் பிள்ளைக்கு நான் அதை வாங்கி கொடுத்தேன், எதை வாங்கி கொடுத்தேன்றதை காட்டிலும் என் பிள்ளைகளுக்காக நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன், 2 மணி நேரம் ஜெபித்தேன். அந்த ஜெபத்துக்கு பதில் தான். என்னோட தாயினுடைய பெயர் ஜெபமணி. 3 வயதில் என் தாயை நான் இழந்தாலும் அவர்கள் ஜெபிக்கிறது போல் யாரும் எளிதில் ஜெபிக்க முடியாது என்று சாட்சி பெற்றவங்க. சரீரத்தை விட்டு கடவுளோடு கூட போய் சஞ்சரித்து வரக்கூடியவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். இப்போ அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். 3 வருஷம்தான். அப்போ நான் அது குறைச்சி நான் ஜெபம் பண்ணக்கூடாது இல்லை, நான் கூட தான் நான் ஜெபம் பண்ணணும். என் பெற்றோர் என்னுடைய தகப்பனார் ஜெபித்ததை காட்டிலும் அதிகமாக நான் ஜெபிக்கணும்ல. என் தகப்பனரை குறித்து அதிகமாய் நான் கல்வி கற்க வேண்டும், காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும், உலகத்தில் உயர பறக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பன் தாய் ஆவிக்குரிய தாயும் தகப்பனுமாய் இருப்பார்களானால் அவருடைய ஆவிக்குரிய நிலைமையை காட்டிலும் 1 படி நான் உயர வேண்டும், 2 படி நான் உயர வேண்டும் என்று எனக்குள் ஒரு உறுதி இல்லாவிட்டால், ஒரு வைராக்கியம் இல்லாவிட்டால், இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பயன்? இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறார். போட்டி காசு சம்பாதிப்பதிலா, போட்டி பதவிகளை பெறுவதிலா, போட்டி நம்முடைய அழகு திறமைகளிலா, நமக்கு இருக்கிறதான சாமர்த்தியங்களிலா, திறமைகளிலா போட்டி? ஆன்மீக ஜீவியத்தில் நான் இன்னும் படுபாதாளத்துக்குள் இருக்கிறேனே என்று தேவ சமூகத்தில் விழுந்து கதறி கிருபைகளை பெற்று எழும்ப வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். 2வது ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறார். நம்ம தெருவில் விட முடியாது. சில்ட்ரனை கொடுத்தா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சொல்லுங்க, அவசரம் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியும் நினைக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போய்க்கிறான். அப்பா செத்த பிறகு அம்மா செத்த பிறகு சிலர் கேட்பாங்க, உனக்கு அவர் என்ன வச்சுட்டு போனார்னு. எனக்கு கடன் வச்சுட்டு போயிருக்காரு. நீ தேடுறாங்க, வேறு ஊருக்கு நான் போகிறேன். எத்தனை பேர் கடன் வாங்கிட்டு ஒரு ஊரை விட்டு ஒரு அட்ரஸ் மாறுறதுக்கு வேற ஒன்றுக்கும் இல்லை, கடன்காரன் தேடி வருவான்ட்டு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். நம்மளே எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிடக்கூடாதுன்னு வேணாம். நம்மளே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு உலகத்தில் ஒன்றும் இல்லை எனக்கு அவனை பார்த்து சொல்லுவான். அதுக்கப்புறம் தனியாக போய் திட்டுவான். முன்னால் திட்ட மாட்டேன். எங்கள் அப்பனும் இருந்தார், எங்கள் அம்மா இட பாவிகளா, தின்னே தீத்தாயா, உடுத்தியே கெட்டாயா, ஊர் சுற்றியே கெட்டாயா, குடிச்சே கெட்டாயா. இந்த பேர் நம்ம பெற்றோருக்கு வரவே கூடாது. ப்ராக்டிக்கல். சில வயிறை கட்டி என் பிள்ளைக்கு இருக்கிறதெல்லாம் நான் சேர்த்து வச்சேன். அப்படியும் இருக்கக்கூடாது. வாயை கட்டி வயிற்றை கட்டி வயிற்று மிதிப்பாங்க. அப்புறம் அதுக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணோம். கத்திர சோதனை கையில் வயிற்று கத்திர மயப்படுது. ஆமாம், சிலர் ரொம்ப வாயை கட்டி வயிறை கட்டி நாங்கள் வளர்கிறாங்களாம். பிள்ளைகள் அதெல்லாம் காலத்தில் மதிக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களை சொல்லலை, டிவி மூலமாக வர்றவங்கள சொல்கிறேன். மதிக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் கிடையாது. அது அவங்க விதி, அவங்க விதி. அது ஏன் விதி? சாப்பிட்டே சாப்பிடணும், கால் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கஞ்சத்தனம் பண்ணி வாழணும்னு அவசியம் இல்லை. சொத்து சுதந்திரம்
என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் படித்து பாருங்க. யோசுவா 21:43. அதாவது அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் இந்த பிரகாரமாய் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று ஒரு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவைகளை சுதந்திரித்து கொண்டு, எவைகளை? தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த தேசத்தில் இருக்கும் எல்லா நிலங்களையும் நிலப்புலங்களையும் அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் என்பது கருத்து. சரி, இப்போ பிள்ளைகளுக்கு சொத்து சுதந்திரம் வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு இன்னும் பிள்ளை இல்லை, சரியா? படித்து பார்த்தேன், எனக்கு ஐயோ இயேசுவே, கர்த்தர் பேசுகிறார் பாருங்க, என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு சாராளுக்கும் சுதந்திரமாய் கொடுத்தேன். அதில் முதல்ல லோத்து வெளியே போயிடணும். எனக்கு அந்த வசனம் ரொம்ப மனசில். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரியலை, நீதிமானாகிய பரிசுத்தவானாகிய ஆபிரகாமை விட்டு லோத்து என்ற வாதிக்கப்பட்ட ஒரு நீதிமான் வெளியே போயிட்டான். அவனை பற்றி இப்போ பேச வேணாம், நல்ல நேரம். பிப்ரவரி மாதம் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் கண்களை ஏறெடுத்து நீ கிழக்கேயும், படிங்க எல்லாரும் பைபிளில், ஆமாம் அதை எடுத்து 14ஆம் பக்கம், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், சொல்லுங்கள் வாசிங்க, தெற்கேயும், சத்தமாக வாசிங்க, கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பா. நீ இருக்கிற இந்த நான் அந்த புல்பீட்டில் இருந்துட்டு விட்டு நான் பேக் திருப்பக்கூடாது, இல்லைன்னா இப்படி 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 என் கண் எவ்வளோ பார்க்குதோ அவ்வளோ இடம் பின்னால் உள்ளது. இப்போ திரும்பலை. அப்புறம் சொல்கிறாரு கடவுள், நிச்சயமாக ஒரு மலையில் தான் பார்த்துருப்பார் இவனை. ஒரு மலையில் உயரமான இடத்துல இருக்கும்போது நம்ம பார்வை எப்படி இருக்கும்? தூரமாக போய் விழுகும். மோசே காண்பித்தார்ல இஸ்ரவேல் தேசத்தை, உள்ளே போக மாட்டேன் பார்த்துக்கோன்னார்ல. உயரமான இடத்துல பார்க்கும்போது எவ்வளவு இடம் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்? அவனும் சாண பாவம், வயசாகி போச்சு, அவங்களுக்கு இவ்வளவு இடத்த நீ நோக்கி பாருன்றார் ஆண்டவர். சொல்கிறாரு, ஆண்டவருக்கு நியாயம் இல்லையா? ஆண்டவருக்கு நீதி இல்லையா? ஆண்டவர் இப்படி வந்து ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பாரா? நாங்களாம் ஏகப்பட்ட பேராக இருக்கிறோம், அவர் 2 பேர் தான். நீ பார்க்கிற பூமி முழுவதையும், படிங்க இந்த வசனத்தை, பைபிள் படிங்க. நீங்கள் பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும். பிள்ளைகளை கொண்டு வந்துட்டாரா இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு சாராக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொத்து உனக்கு தான்றார். ஆண்டவர் என்னுடைய உரிமை சொத்தாக இருந்தால் பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொஞ்சம் காலம் கொடுப்பேன், அப்புறம் பிடுங்கிக்கிடுவேன். ஒரு ஒரு 6 மாதம் வச்சுருக்கட்டும், பதவியில் ஒரு வருஷம் 5 வருஷம் இருக்கட்டும், அப்புறம் பிடுங்கிக்கிடுவேன். என்றென்றைக்கும். ஏன் அந்த பைபிள் அதை படிக்கல யாரும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார். நான் சொன்னேன்னா இல்லையா, என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நீ இருக்கிறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக சண்டை போடுறாங்க? இன்னைக்கு யுஎன்ஓ வகுத்து கொடுக்கறதான அந்த லேண்ட் மார்க்கிங்கை ஆர் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் அக்செப்டிங் தட்? இல்லை. என்னோட ஒரு கஸ்டம்ஸில் ஒரு பெரிய ஹை லேங்கில் இருந்தவர் என்னோட கூட வாக்கிங் வரும்போது எனக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னை பார்த்து சொன்னார், ஃபாதர் உங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னாரு. தெரியும்னே. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆமாம் தெரியும், சொல்லுங்கள். இல்லை அப்புறம் ஆபிரகாம் சொன்னதை வச்சுட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அது எப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படி தான் போடுவாங்கன்னு. நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டம்ஸில் பெரிய உயர்ந்த பதவி, ஹிந்து தான், ஆண்டவர் அறியாதவர் தான். இல்லை அது எப்படி? உங்கள் அப்பா உங்களுக்கு சொன்ன சொத்தை நீங்கள் விட்டுருவீங்களான்னு கேட்டேன். கை விரிச்சிட்டார். உங்கள் அப்பாவுக்கு சொன்னதை நீங்கள் விட்டுருவீங்களாக்கும்? எவனா மாற்றினா மாற்ற மாட்டேன். ஆபிரகாமுக்கு தகப்பன் இஸ்மவேலர் கிளைம் பண்ணுறாங்களே, அது ஸ்டெப்னியா வந்தது, அதுக்கெல்லாம் கிடையாது. இஸ்ரவேல் தான் உரிமை சொத்து அவங்க தான். நீங்கள் பாட்டில் 10 ஸ்டெப்னியை மாட்டிக்கிடுவீங்க, அவனுக்கு கொடு இவனுக்கு கொடுன்னு தொலைச்சி கூட கர்த்தர் அப்படின்னு போயிட்டேன்.
தைரியமாக பேசணும். ஏன்னா வசனம் இருக்கு. நான் வந்த உடனே எடுத்து மறுபடியும் பார்த்தேன், அடிச்சு கிடிச்சு விட்டுட்டேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் லேண்டை பற்றியா முக்கியம், உன் சந்ததி எப்படி பெருக பண்ணுவேன்ட்டார் இயேசு. அதனால் அவனுக்கு என்ன சொன்னார்? நீ பாட்டில் உட்காந்துக்கிட்டே இரு, ஈஸி சேர்லேயே உட்காந்து ஆடிக்கிட்டே இரு, இப்படியே ஆடிக்கிட்டே இரு. இல்லை, நீ எழுந்து கெட் அப். தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு கொடுப்பேன். கைகளை தட்டி கத்து ஆண்டவர் சொன்னா கால் வைக்க சொல்றார். நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், ஃபாதர் பாட்டு. கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். இந்த ஆட்டம்லாம் நல்லா தான் இருக்கு. நீ என்ன பாடுற மவளே, நீ என்ன பாடுற மவனே, நீ என்ன பாடுற? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் என் கர்த்தருக்கு. நிறைய ஊர்களுக்கு போயிட்டு வர்றவங்க இதை யோசிங்க. நீங்க மிதிக்கும் போது என்ன நினைக்கிறீங்க? See, when I fly over countries, I pray, I look down. எனக்கு தெரியுதோ தெரியலையோ 30,000-40,000 ஃபீட்டுக்குள்ள போகும்போது, ஆண்டவரே கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கூடி பறக்கணும். ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும். நான் எந்த தேசத்தின் மேலே பறக்கிறேன்னு எனக்கு தெரியும். அந்த மக்கள் உண்மை அறியாமல் இருக்கிறாங்க. எந்த ஏர்போர்ட்டில் முதல்ல நான் கால் கீழே வைக்கும் போது, ஆண்டவரே இந்த தேசத்தை உமக்கு சொந்தமாக நீ ரட்சிக்கணும். ஆண்டவரே ஸ்டெப்பை விட்டு இறங்கும் போது, ஆண்டவரே இது வேற தேசம், வேற நிலம், வேற மண், ஆனா நீ சொன்னீர் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆண்டவர், ஐ வாண்ட் டு see that. நான் ஒன்றும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்கு அங்கே போகல, ஆனால் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். கைகளை உயர்த்தி. சரி, நம்முடைய ஆத்தும பாரு இப்படி இருந்தா கர்த்தர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா, சந்தோஷப்பட மாட்டாரா? ஒவ்வொரு இடத்துலையும் ஏர்போர்ட்டில் திறந்து நான் வெளியில் வரும்போது, கால் மிதிக்கும் போது, வட இந்தியாவானாலும் சரி, எந்த இடம் கிராமமானாலும் சரி, கால் மிதிக்கும் போது, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ள கூட கால் மிதிக்கும் போது அப்படி தான் கேட்டு வந்திருப்பேன். யாருக்கு தெரியும்? உங்கள் வீட்டை ஒன்றும் எழுதி கொடுக்க கேட்கல, வச்சுக்கிடுங்க நீங்களே. தலைமுறை தல்லை முறை நீங்களே வச்சுக்கிடுங்க. அந்த ஆத்மாவை தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். நம்முடைய when our focus is on souls, கர்த்தர் நமக்கு எவ்வளவு தருவாரியா. ஆண்டவரே என் ரட்சகா. 15ஆம் அதிகாரத்தில் இப்போ ஆண்டவர் அதை காட்டிலும் இப்போ சொல்லிட்டார், உனக்கு நான் ஒரு பிள்ளை தருவேன்லான்னு சொல்லிட்டு அவன் லேண்ட் மார்க்கேஷன் எப்படி கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா இப்போ உன் கற்ப பிறப்பாக இருப்பவனே தான் உன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமோட ஒரு கவனன் பண்ணுறார், உடன்படிக்கை. ஏன்னா அந்த உடன்படிக்கைக்கு முன்னால் பிளட்டு சிந்தப்படுது, பறவைகளை வெட்டி வைக்கிறான். அதெல்லாம் போக நேரம் இல்லை. 15ஆம் அதிகாரம், சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு புகைகிற சூளையும் இந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும். ஆண்டவர் கடந்து போறார், ஜெகோவா போறார், அவருடைய பிரசன்னம் போகுது. அப்போ கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்றார். அதுக்கு முன்னால் சொன்னது வாக்கால, இப்போ டாக்குமெண்ட் பண்றார். கைகளை தட்டி கத்துறது, இப்போ டாக்குமெண்ட் பண்றார். ஆண்டவர் உடன்படிக்கை என்றால் 2 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டது போல அவன் உடன்படிக்கை பண்றார். எகிப்து நதி துவங்கி, அதனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு சண்டை போடுறாங்க. எகிப்து நதி துவங்கி, வாசிங்க, ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி. ஐப்ராத் எங்க இருக்கு? யூப்ரட்டிஸ் மேப்ல போய் பாரு. இதுதான் இஸ்ரவேலருக்கு தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணதான லேண்ட்மார்க்கிங். கேனியர், கினிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெர்சியர், ரப்பாயிமர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எபூசியர், 10 இனம் அவங்க இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன், அவன் பிள்ளைகளை கொடுத்தேன். அப்போ உனக்கு பிள்ளைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு இதை நான் கொடுப்பேன். கைகள் ஒத்து கத்துற மகிமைப்படுத்து. Are you able to understand how God is careful in His pronouncing His word, in His declaration? He articulates the word and says that இதை கொடுத்தேன் நன்று. நான் திரும்ப ஒரு தடவை அவரோட வாக்கிங் வரும்போது சொன்னேன், சார் அன்னைக்கு நான் சொன்னதை காட்டிலும் உங்கள் லேண்ட் மார்க்கிங் கூடன்ட்டு போயிட்டேன். ஏன்னா இந்த நேரத்தை படித்து பார்த்தா அதை காட்டில் தாண்டி இருக்குன்னு. என்ன மிஸ்டர் பென்னின்னு, என்ன மிஸ்டர் பென்னி இப்படி சொல்கிறீங்கன்னு? எங்கள் பைபிள் அப்படி எழுதியிருக்கு, படிங்க. எங்கள் அத்தா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தானே, போய் கேட்டுக்கோங்க, போங்க.
இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். கைகளை ஊத்து கத்திர மகிமைப்படுறோம். நம்ம ஆண்டவர் எழுதி கொடுத்த வேடம். சாலமோன் பிரபு சொன்னது போல, கர்த்தரின் வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போற்றும் பாறையின் தேவம். இவ்வளவு தூரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாஸ்டர் இப்படி சுதந்திரமா கொடுப்பாரா பாஸ்டர்? எரேமியா 12:14. ஐயோ இயேசுவே, நான் சொல்கிற வசனங்கள் ஏராளமாக இருக்குது, நான் சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் வசனங்கள் இருக்குது. ஆண்டவர் என்றைக்குமே என் சுதந்திரத்தை நீர் எனக்கென வைத்திருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? 14 படிங்க, எரேமியா 12. இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை. இப்போ தான் வர்றார் விஷயத்துக்கு. கர்த்தர் காப்பாருன்றதுக்கு இந்த வசனத்தை படித்து பாருங்கள் பைபிளில். டேக் த பைபிள், ரீட். டேக் த பைபிள், அண்டர்லைன் இட். எழுதி வைங்க. நீங்கள் எல்லாம் மறந்து போயிடும். அது. இதோ நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு, என் பிள்ளைகளாக இஸ்ரவேலருக்கு காணியாட்சியாக, நீங்கள் காணியாட்சினா நீ இதை சுதந்திரித்து கொள்ளலான்னு கொடுத்த என் சுதந்திரத்தை, இஸ்ரவேல் ஜனம் என் சுதந்திரம், இந்த சுதந்திரத்துக்கு நான் கொடுத்த சுதந்திரத்தை தொடுகிற, வாசிங்க இந்த வசனத்தை, நீங்க வாசிங்க. அக்கம் பக்கத்து வீட்டுகளுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்தம், நீங்க எங்க இடத்துல இருக்கீங்களோ அங்க, என் சுதந்திரத்தை தொடுகிற நல்ல அயலார்ல துஷ்டர், அதான் துஷ்டனை கண்டா தூர விலகுன்றோம். புரியுதா? ஜீசஸ் கிரைஸ்ட். துஷ்டனை கண்டா தூர விலகு ஓடுன்னு ஏன் சொல்றோம்? துஷ்டரான அயலகத்தார் அனைவரையும் பைபிளில் பயங்கர இருக்கு. தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு அவர்களை புடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புடுங்கிடுவார் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரம், திருச்சபைக்கு தேவன் கொடுத்ததான சுதந்திரத்தை யார் ஒருவர் தொடுறாங்களோ அவங்கள கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த இடத்துல இருந்து புடுங்கி வெளியே எறிஞ்சிருவார் ஆண்டவர். கர்த்தர் சொல்றாரு. அவங்கள பற்றி தான் கர்த்தர் சொல்றாரு, வேற யாரை பற்றியும் சொல்லலை. சரி கேட்பாங்க, பாஸ்டர் அவங்கள பற்றி தான் சொல்றாரு. ஏன் தொடுற? உனக்கு என்ன? உன் ஜோலியை பார்த்துட்டு போ அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உனக்கு இருக்குல்ல, நீ நிம்மதியா இருக்கலாம்ல, ஏன் கர்த்தருடைய சுதந்திரத்தை நீ தொடுற? அப்ப நான் பிடுங்குவேன் நான். ஐயோ நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வசனத்தில் தான் எனக்கு சில செய்திகள் உருவாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அவர்கள் நடுவில் இராதபடி பிடுங்கி போடுவேன்றார் கர்த்தர். பயங்கரமான வார்த்தை. அப்ப அவங்க அங்கதான் இருக்காங்க, அங்க தூக்கிடுவேன் நான். ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம். அதுதான் தப்பு. நமக்கு இவ்வளவு ரைட்ராயல் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்கிறான், நேசித்து கொடுத்துருக்கிறார். உதாரணம், யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 10 நிமிடம் வெயிட் பண்ணுங்க, படிக்காமல் போகாதீங்க. இன்னொரு வாரம் பேசணும்னு அவசியம் இல்லை. 18ஆம் வசனம். உங்களுக்கு தெரியும், காலை வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய மகள் அக்சாள். யாரு? காலேபுடைய மகள் அக்சாள். அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாப்புல. சரி, அதெல்லாம் வேண்டாம். அவ பிறப்புடுறா. அவன் என்ன பண்ணுறா? தகப்பின் இடத்துல ஓடி வந்து ஒரு வயல் வெளியே கேட்கணும்னு கேட்குறா. ஏற்கனவே ஒரு சொத்து எழுதி கொடுத்தாச்சு, உரிமை ஆல்ரெடி சொத்து கொடுத்தாச்சு. உரிமை சொத்தாக எழுதி கொடுத்தார், கொடுக்காம இல்லை. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கல, என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை நான் கேட்கணும். அப்போ யார்கிட்ட கேட்டுக்கிட்டு, வீட்டில் பெர்மிஷன் கேட்டுட்டு, யார்கிட்ட? ஒத்தினியல்கிட்ட கேட்டுட்டு, புருஷன்கிட்ட கேட்கணும். சார் அம்மா வீட்டில் கேட்கணும். இன்னொருத்திட்ட ஒன்று போய் கேட்குறதுக்கு முன்னால் மேப்படியார்கிட்ட கேட்கணும். நீங்கள் பாட்டில் இஷ்டத்துக்கெல்லாம் உலகத்தில் உள்ளவங்க நினச்சவா கேட்குறாங்கல்ல. நம்ம அதெல்லாம் இல்லை. மேலே நமக்கு மேலே கடவுள் யாரை வச்சுருக்காரோ அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கணும். நான் கேட்கவா வேண்டாமான்னு. இல்லைன்னா தீ எரியும், பற்றி எரியும். உங்களுக்குள் பற்றி எரிகிற
அக்கினி புதுமையான என்ன நினைக்கக்கூடாது. பிரச்சனை வர்றது காரணமே எந்த கன்சல்டேஷன் இல்லாமல் நினச்சதை நான் செய்வேன். ஆனால் கர்த்தர் எனக்கு உரிமை, என்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் பைபிளே என் மனசுக்குள்ளே இருக்குது. அப்படியா? பைபிள் உங்களுக்குள்ளே இருக்கா? வீட்டில் புருஷனிடத்தில் கேட்டு வந்து கேட்குறா, கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒழுங்கு கட்டுப்படணும் சார், ஆனால் ஒழுங்கினோம். சொல்லுவோம் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. பக்கத்தில் தோளில் கை போட்டு உட்கார்ந்துக்கிட வேண்டியதானே? கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஏன் 2 ஜெண்டர் வச்சிருக்காரு? மேல் ஃபீமேல் எதுக்கு வச்சிருக்கிறார்? மேல் எப்படி படைச்சிருக்காரு, ஃபீமேல் எப்படி படைச்சிருக்கிறார்? சமத்துவம் சமதர்மம் பேசிட்டு இருக்காங்க. குப்பைக்கு உறவாத லாஜிக் பேசுகிறாங்க. அதெல்லாம் இது நிறைய பீப்புள் டாக் லாஜிக். அதாவது அவங்கள உயர்த்தி பேசுனா ஓட்டு நமக்கு கிடைக்கும்னு அவங்களுக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். தேவன் வைத்த ஆர்டரை மாற்றக்கூடாது சார். இவங்க ஆண் அதுக்காக ஆதிக்கம் பண்ணணும்னு நான் சொல்லலை. பைபிளில் ஆண் நினச்சதெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஒரு ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அதில் இருந்தால் கர்த்தர் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வர்றாரு. ஆனால் சரி, எங்களுடைய எனக்கு போதித்த ஒரு போதகர் பெங்களூர் பட்டணத்தில் ஒரு சபையில் ஒரு குரூப் எழும்பி இப்படி தான் பேசிச்சான். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னு அவர் கேட்டால் சொன்னார், நீ பாட்டில் அதுக்காக சர்ச்சில் இன்னொருத்தர் தோளில் போட்டு உட்காந்துக்கிட முடியுமான்னு கேட்டார் அவர். கிறிஸ்துக்குள்ள ஆணும் இல்லை. ஒரு பிள்ளை மேலே இன்னொருத்தர் கை போட்டுக்கிட்டா, நீ பொம்பளை தானே, நீ பொம்பளை தானே போட்டுக்கிட முடியுமா ஒரு ஆண் மேலே? செம்ம கொடுத்தார் அவர். எனக்கு வாத்தியார் அவர். அப்படிப்பட்ட வாத்தியாட்டில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். போட்டுக்கிட்டியா நீனு? அப்போ அவன் என்ன பண்ணுவான், என் சிஸ்டர் அது எப்படி அவன் போடுவான் தெரியுதா? அப்போ ஒழுங்கு இருக்கு சார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு காலையில். உங்கள் அப்பா கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும். அப்படியா, வா, என்ன ஆசீர்வாதம் வேணும்? நான் தான் கொடுத்தேனே சொத்து. இல்லை, எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீர். என் லேண்டு இந்த ஊரில் சொல்லப்போனால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ரொம்ப கல்லும் முள்ளுமாக இருக்குது. நீர்ப்பாய்ச்சலான காவிரி படுகையில் எனக்கு ஒரு இடம் வேணும். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு வேணும். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் எனக்கு வேணும். ஓ அப்படியா? அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லலை. அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் செழிப்பான நிலத்தை கொடுத்தான். இவன் என்ன கேட்குறா, எனக்கு லேண்டு கொடுத்தீங்க, பட் அது பிரயோஜனம் இல்லை, ரொம்ப பிரயோஜனம் இல்லை. எவ்வளவோ பிரயாசப்படுறேன், எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், பம்பு செட்டு வச்சு அடித்து பார்க்குறேன், அரசாங்கம் கொடுக்குற இலவச மின்சாரத்தை வச்சு துடிச்சு பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்கலையா பாஸ்டர். எனக்கு செழிப்பான ஒரு நிலம் வேணும். கேட்குற உரிமை இருக்கு. கேட்குற தவப்பட்ட கேட்குறா. தகப்பனுடைய சுதந்திரம் பிள்ளைக்கு உண்டு. இப்போ அவன் இன்னொருத்தர் நிலத்தை கொடுக்கல, அவன்கிட்ட இருக்குது. இல்லாத எடுத்து கொடுத்துருப்பானா? இல்லை. நான் யோசித்து பார்த்தேன், 2 இடத்துல இருக்குது சார். இது பைபிளில் 2 இடத்துல இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நியாயாதிபதிகள் 1:15 இருக்குது. ஏன் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு? இப்போ இதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட வச்சு எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணுறேன்? இந்த ஊழியத்தை வச்சு நான் ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன், உடச்சிட்டேன். நான் சில வருடங்களாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, எனக்கு ஒரு வறட்சியான இடத்த கொடுத்துருக்குறீங்க ஆண்டவர், எனக்கு செழிப்பான ஒரு இடத்த தாங்க. நான் பட்ட பிரயாசத்துக்கும் நான் விட்ட கண்ணீருக்கும் நான் எடுத்த முயற்சிக்கும் எனக்கு பலன் இல்லை. எனக்கு செழிப்பான ஒரு இடத்தை நீ தாங்க ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருந்து ஊழியம் செய்யலை. மகிழ்ச்சியாலாம் இல்லை. உங்களுக்கு முன்னால் செய்தி எவ்வளோ மகிழ்ச்சியாக சொன்னாலும் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் வடிக்கிற கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும். இந்த பிரயாசத்தை இன்னொரு இடத்துல நான் போட்டிருந்தா, இன்னொரு ஊரில் போட்டிருந்தா,
இன்னொரு இடத்துல நான் செஞ்சிருந்தா இதை காட்டிலும் ஆயிரக்கணக்கான மடங்கு நான் ஆசீர்வாதத்தை ஆத்துமாக்களை நான் பார்த்துருப்பேன் ஆண்டவரே. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதை இழந்திருக்கிறீங்களோ, எது நம்ம கையை விட்டு போயிடுச்சோ, எதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையோ, அதில் நம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். கைகள் ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம லைஃப்பில் நம்ம கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடுன்னு உங்களை கை உயர்த்தி இந்த தேவனுடைய ஆலயத்தில் பொய் சொல்ல நான் விரும்பலை. இப்போ லெட் மீ கிளியர், லெட் மீ மேக் இட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்கன்னு சொல்லி பொய் சொல்ல விரும்பலை. நீங்கள் சொன்னீங்கன்னா பொய்யாயிரும். அவங்க உள்ளத்தில் எப்பவும் நான் கேட்குறேன், உங்களுடைய என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற தற்பரிசோதனைக்காக கேட்குறேன். எத்தனை பேர் உண்மையாக வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு தர்ற வருமானத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் வேலையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நானே கையை கீழே எடுத்துட்டேன். சொல்ல முடியுமா உள்ளத்தில்? ஏன் கேட்கக்கூடாது? I'm preaching, not only preaching, I'm teaching. Not only teaching, I'm sharing my heart with you. இந்த வீடியோ மூலமாக செய்தி போட்டோம். ஏன் எங்கள் அப்பாட்ட போய் கேட்கக்கூடாது? எங்கள் அப்பா தானே, எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் கொடுக்க முடியும்ல. நான் கேட்குறது உலக தகப்பன் இடத்துல இல்லை, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக. உங்களுடைய பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் தகப்பனத்தில் நான் கேட்குறேன். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர்கிட்ட நான் கேட்கணும். கைகள் ஒத்துக்கதாமே. ஆண்டவரே, நான் வெறும் பைபிள் படிச்சுட்டு போகிற ஆளா இல்லை, இல்லை பைபிள் செய்தியை கேட்டுட்டு போகிற ஆளா இல்லை. என் வாழ்க்கையில் அது வேணும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கதவை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரத்தில் கேட்கணும். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், பெருமை, நான் அப்படி கேட்குறேன். நீங்கள் கேட்பீங்களா? நம்ம கேட்போமா? அப்படி எனக்கு இதுவரைக்கும் இருந்தது ஆசீர்வாதம்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா அந்த காலத்துடைய வழக்கம், யோசுவா 17:14 வடித்து பாருங்கள், 14:2 வடித்து பாருங்கள், 18:1-3 இதெல்லாம் யோசுவாவின் புத்தகத்தில் 17:54, 14:2, 14:5, 18:1-3 இதெல்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்கிறேன். 19:51 யோசுவா நிலத்தை பிரித்து கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துட்டு வர்றான். 19:51 தான் அவன் மேக்சிமம் கொடுத்து முடிச்சிட்டான். கொஞ்சம் பெருசு நாமத்துக்கு மகிமை உண்டாவிடா. அது அந்த நாட்களுடைய வழக்கம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்னபடி செஞ்சிட்டான். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். பாஸ்டர், கர்த்தர் அவங்க சுதந்திரம்னு சொன்னாங்களே, பாருங்களேன், 2 தான் சொன்னேன். கர்த்தரின் சுதந்திரம், என் பாத்திரத்தின் பங்கு என்று சொல்லும்போது ஓரிரு வார்த்தைகள் நான் இதில் சொல்கிறேன், கடந்து போகிறேன். ரைட்டா? ஆண்டவர் என் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றினா, கடவுள் கொடுக்குற சுதந்திரத்தில் ஆசீர்வாதத்தில் 1 பிள்ளைகள், அடுத்து இந்த பிள்ளைகளை வளர்க்கத்தக்க அவள் கொடுக்க வேண்டிய சொத்து சுதந்திரம், உண்மையான சொத்து, உலகத்தில் உள்ள ப்ராப்பர்ட்டி. 3வது என்ன தெரியுமா? ஆகாரம். சொல்ல நேரம் இல்லை, வேறு ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை சும்மா பெற்றுட்டு அவங்களுக்கு கஞ்சி ஊற்றாமல் தோசை, இட்லி, வடை, பூரி, பரோட்டா எல்லாம் கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடுக்கணும். சரிங்களா? எல்லாம் கொடுக்கணும். அம்மா பெற்று விட்டுட்டு அப்படியே இயேசு என் சுதந்திரம். அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா வேலைக்கு போகணும். ஆனால் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. சோம்பேறி பகுதி கட்டுவான். சோம்பல் தூங்கி விழப்பண்ணும். அந்த சோம்பேறி எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கேட்கணும், அதுகிட்ட போய் கொஞ்சம் சொல்லி கொடுன்னு கேட்கணும். அப்படி முதுகை வளைக்கும் போது கடவுள் 2 முதுகில் 2 மிதித்து, அறிவு கட்டவளே அந்த அதட்டியா படி, புத்தி படி, எறும்பிட்ட போய் படி. அது சேர்த்து வைக்கிது, வேலை செய்யுது, காலையில் சாயல் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு நேரம் நிற்க மாட்டேங்கி. எறும்பு என்னைக்கா நின்று தூங்குறத பார்த்துருக்கோமா? எறும்பின் இடத்துல போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்வார். சோம்பேறி பகுதி கட்டுவான். சோம்பேறி கையில் காசே இருக்காது, ஒன்றும் இருக்காது, கடன்லேயே பிழைப்பாங்க. பிறகு கடவுள் எனக்கு கடன் கொடுப்பார், ஒன்றும் கொடுக்க மாட்டார், அடைச்சிருவார் கதை. ஏசு ரத்தம் ஜெயம், சத்தியம். ஆகாரம் கொடுக்கணும். எரேமியா 31:12-14 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அடுத்து வெறும் சாப்பாடை மாத்திரம் கொடுத்துட்டு வீட்டில் ஒன்றும் இல்லையே. சில சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என்னது
தூவி என்னமோ ஒன்று தூவி தொடச்ச மாதிரி இருக்குன்னுவாங்க. வீட்டில் ஒன்றும் இருக்காது. கேட்டால் மல்லி இல்லை, கடுகு இல்லை, எதுவும் கேட்டால் ஒன்றும் இல்லை. நாங்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவோம். எத்தனைக்கு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, என்னன்னு கேட்டேன். ஒரு வந்திருக்கும் போது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வர்றது சொன்னாங்க. கீழே செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஒரு பாட்டில், என்னது பாட்டிலாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, ஃபேண்டா, ஜீசஸ் கிரைஸ்ட், இது வேறு இதில் போகுது, ஃபேண்டா வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டில் ஒன்றும் இல்லை. எவ்வளோ கடை பெட்ரோல் 50 ரூபாய்க்கு போடுறேன். ஜீசஸ் கிரைஸ்ட். வை அடுத்த கொஸ்டின். இருதயம் தாராளமாக இருக்கணும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் அகாவா நதி அண்டையில் உபாசம் பண்ணும்போது பொருள்களுக்காக உபாசம் பண்ணியிருக்காங்க. வீடு தூட்டி துறைச்சி விட்ட மாதிரி இருக்கும். வேத்த சொல்லிக்கிறது, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருள்கள் வந்து இருக்கும். கையில் ஒதுக்கத்தை மயப்படுத்துவோம். ஒரு தேவனுடைய பிள்ளை விட வீடு செழிப்பாக இருக்கும். தேவனுடைய பிள்ளை வீடு அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், எல்லாம் இருக்கும். சும்மா தூட்டுக்க தொடச்சி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்காது. அக்கா எல்லாத்தையும் வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. தேவையான வாங்கி போடணும். தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் சார். இப்போ பாஸ்டர், இந்த வசனத்தை ஏன் நீங்கள் இதை சொன்னீங்க? கர்த்தர் என் சுதந்திரம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன பாஸ்டர் அர்த்தம்? யோசுவாவின் புஸ்தகத்தில் பாருங்கள், ஆண்டவர் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு முடிச்சிருவான். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில், See, I am taking all from the scripture. Go and read it. நீங்கள் வாசிப்பீங்க நம்புகிறேன். ரைட்டா? படிக்கிறவங்களுக்கு தெரியாது. 14ஆம் வசனம். லேவி கோத்திரத்துக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுக்கவில்லை. லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒன்றும் கொடுக்கல. 12 கோத்திரத்தில் அவங்க என்ன? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவருடைய தகன பலிகளே அவருடைய சுதந்திரம். லேவியர் பலியிடும்போது என்னென்ன பலிபீடத்தில் வருதோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க. அது ஏன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு நமக்கு ரைட் ராயல் இல்லை. நீ லேவியனை இருந்துப்பாரு, வா கம் அப்படின்னு கற்று கூப்பிடுவார். உனக்கு வர்றதுக்கு வலிக்குது, வர்றதுக்கு கஷ்டப்படுறதுக்கு வழி இல்லை, உனக்கு முடியுது, என்ன கேள்வி வேற கேட்குறது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கிடையாது. 33ஆம் வசனம். லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. யோசுவா ஏன் கொடுக்கல? மோசே கொடுக்கல. ஏன் மோசே கொடுக்கல? அதனால யோசுவா கொடுக்கல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடி அவரே அவருடைய சுதந்திரம். இதுதான் தாவீதுக்கு தெரியும். தேவரீ என் சுதந்திரம், நீரே என் சுதந்திரம்ன்றதுக்கு, நீர் தான் என் உரிமை சொத்துன்றதுக்கு காரணம் என்ன? எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன் நீர் ஆண்டவரே, நீரே தான். நீர் கொடுக்கறது அப்புறம் நீர் எனக்கு மேலே. அப்போ நீர் கொடுக்குறவர் எனக்கு சொந்தமாயிட்டா நீர் கொடுக்குற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடும். எத்தனை பேர் புரியும்? கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறவர். அவர் நமக்கு சுதந்திரமாக வந்துட்டாருன்னா அவர் என்னென்ன கொடுக்குறாரோ அதெல்லாம் எனக்கு சுதந்திரமாக வந்துடும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவர் டிபெண்ட் என்டையர்லி அப்பான் ஃபார் லிவிங். முழுசையும் என்டையர்லி கர்த்தரை தான் அவங்க சார்ந்து இருக்கணும். லேவியருக்கும் ஆசாரியருக்கும் கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி தான் அவங்க பிழைக்கணும். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2 verses I will read and I will close. என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20, 21 வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம், அவள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கும் வேண்டாம், உனக்கு போஷனே வேண்டாம், சொத்து வேண்டாம். இஸ்ரவேல் புத்திர நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன். அன்னைக்கு அதை படிச்சுட்டு அதோட போயிடுவாங்க. ஆனால் அடுத்த வசனத்தை படித்தாதான் என்னன்னு புரியும். அவர் சுதந்திரமாக இருக்கும்போது, இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக ஊர் சுத்தல, தூங்கி எந்திரிக்கல, ரெஸ்ட் எடுக்கல. லேவியின் புத்திரர் ஆட்டை தோல் உரிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தின் பணி ஒரு ஆட்டை உரிச்சாலே தெரியும். அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவைகள் எல்லாவற்றிலும் 11 கோத்திரத்திலும் இருந்து தசம பாகத்தை எடுத்து
அவங்க சுதந்திரத்தில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 11 கோத்திரத்துலேயும் 10 எடுத்துட்டா 11 10 எத்தனை 10 சொல்லுங்க? 110. அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒருத்தருக்கு 90 இருக்கும். அதான் கரெக்டா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் ஆசாரியருடைய லெவல் வைத்திரன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். சுதந்திரமாய் நான் கொடுத்தேன் சொல்லியிருக்கிறது. அவ்வளோ கோத்திரத்துலேருந்து 10 எடுத்து கொண்டு போய் கொடுத்தா இன்னும் அந்த கணக்கை இன்னொரு உட்காந்து பார்ப்போம். பசிக்குது நான் போயிடும் சரி. ஆனால் அவங்கள பிப்ளிக்கலாக கர்த்தர் இப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்கிறார். இதை பூரா எதை வச்சு ஒட்டிடுவாங்க? பேப்பர் வச்சு என்ன செஞ்சிருவாங்க? ஒட்டிடுவாங்க. எங்களுக்கு ஒட்டுறவங்க யாருன்னு தெரியும். அவங்கள நாங்கள் ஒட்டவும் மாட்டோம். நாங்கள் யாரும் ஒட்டினாங்கன்னா ஒட்டாதீங்கன்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் வாசி முடிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லேவிக்கு அவன் சகோதரோடைய சுதந்திரத்தில் பங்கு இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடி கர்த்தர் தான் அவங்களுக்கு சுதந்திரம். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, அவங்களோட பணிவிடைக்கு ஈடான சம்பளம் என்று சொல்லியிருக்கிறது. அந்த சம்பளத்தை அவங்க என்ன பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அதில் கை வைக்க யாருக்கும் உரிமை கிடையாது. அது அவங்களுக்கு ரைட் ராயல். இப்போ உங்களுக்கு இருக்கிற சம்பளத்தை போய் நீங்கள் ஃபேன் வாங்கணும், நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் நான் சொன்னால் நீங்கள் என்ன பார்த்து என்ன சொல்வீங்க? பாஸ்டர் சோழியை பாட்டு போயிருங்க, நான் அதை வாங்குறேன்னா, நான் கோல்டாக வாங்குறேன்னா, நான் கோல்டு அது ஏன் பொறுப்பு? நீங்கள் என்ன என்னை பற்றி சொல்கிறீங்க? அவங்கவுங்க சம்பளத்தில் அவங்க என்ன செய்யணுன்றது அவங்களுக்கு உரிமை. கைகளை உயர்த்து கத்துற பயன்படுத்தும். இப்போ சொல்லுங்க பாப்பா, எங்கள் குடும்பத்தில் எனக்கு கொடுக்குற சோத்தை எனக்கு இருக்கிறதில்ல, எனக்கு முடிவு பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் யார் மற்றவங்க எங்களை பார்த்து சொல்கிறதுன்னு? நீங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கள சொல்லலாம். யாராயிலும் உள்ளவங்க அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து லேசாக உரசி உருவுனா சொல்லிப்பார், அது உன் வீடு உன் வீடோட வச்சுக்கோ, உன் ரூல்ஸு உன் ரூல்ஸோடு வச்சுக்கோ, இது தனி ரூல்ஸு, இது எங்கள் வீடு, இது இந்தியா என் நாடு, இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லாரையும் தகவல் எனக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, நீ ஒன்றும் எங்களுக்கு சொல்ல வேணான்னு சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் பார்த்தாவே கர்த்தர் சுதந்திரம்னு சொன்னால் அவங்கள கர்த்தர் இப்படி சொன்னால் அவங்களெல்லாம் காப்பாற்றுவாரான்னு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ கேள்விப்பட்டிருக்கலாம். சிபிஎம் ஃபவுண்டர் யாருன்னா பாஸ்டர் பால். பாஸ்டர் பால் வாஸ் த ஃபவுண்டர் இன் ஸ்ரீலங்கா. விசுவாசத்தில் வீரன் அவர். அவர் திருமணம் பண்ணினவர், 5 பிள்ளைகள் அவருக்கு உண்டு. அவரோடு என் தகப்பனாருக்கு நல்ல தொடர்பு உண்டு. பாஸ்டர் பால் அண்ட் ஆல்வின் என்று சொன்னால் சிபிஎம்மில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவர் ஒரு முறை ஒரு கன்வென்ஷனில் கடுமையாக பிரசங்கம் பண்ணிட்டார். அப்போ ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு அவர் போகணும். அவர் முழு உலகத்துக்கு போகக்கூடிய ஒரு தேவண்ட மனுஷன், பியூட்டிஃபுல் இங்கிலீஷ், தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். என்ன பண்ண, கொஞ்சம் கடுமையாக பேசணுன்னா காணிக்கை கொடுக்கல. இவங்களால் நிறுத்தக்கூடிய ஒன்று அதை தான் செய்ய முடியும். அட் த மேக்ஸிமம் தே வில் டூ திஸ். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு பார்த்துருவோம். கங்கணம் கட்டிக்கிட்டாங்க, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் அவருக்கு அடுத்த தேசத்தில் வேலை இருக்குது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அவர் பேக் எடுத்தாராம், போயிட்டார். இது எங்கள் அப்பா எனக்கு சொன்னார். அப்பா போய் சொல்ல மாட்டாங்க தெரியும். நேராக ஏர்போர்ட்டில் போய் இவாஸ் இந்த க்யூ, அந்த காலத்தில் க்யூவில் நின்று டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். போய் நிற்கிறார், கையில் காசு கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன போக சொன்னார். அவங்க செஞ்சுட்டாங்க, அதை பற்றி அவர் கவலையே படலை. அவர் தைரியமாக போகிறார். பார்த்துட்டே இருக்காங்களா எல்லோரும், இவர் எப்படி போயிடுவார்னு. அவர் நின்றுக்கிட்டே பக்கத்தில் லைனில் போக அவர் எந்த முகத்தில் எதுவும் இல்லை. அவர் டிக்கெட் எடுக்கிற கொஞ்சம் முன்னால் இருக்கும்போது ஒரு சகோதரி ஓன்னு அழுதுகிட்டு ஓடி வருது. கையில் கர்ச்சி முடித்து வச்சு அவ்வளவு டாலர்ஸ். ஆண்டவர் என்னை கொடுக்க சொன்னார், என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்றாரு, என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர்னு கொண்டு வந்து கொடுக்குது. இவ்வளோ நாள் நான் கொள்ளடிச்சது உங்கள்கிட்ட, இந்தாங்க 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 இந்தாங்க. அவரை சட்டையே பண்ணலை, வாங்கி டிக்கெட் கொடுத்து வெளில போயிட்டார். தேவனுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யத்தின் மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் ஒரு நாள் நஷ்டப்பட்டதில்லை. எலுமணி ஜெபம் பண்ணுவோம். சரி, தேவனே ஒருத்தர் சுதந்திரம்னு உயிரே கொடுத்து நீர் தான் என் உயிர்னு வந்துட்டா, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து எங்கே இருந்தனாலும். இது மாதிரி எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தரே கர்த்தரேன்ற இந்த ஒருத்தரை கூட அவளை கர்த்தர் இந்த உலகத்தில் கை விடலை. ஏன்னா
அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியர்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் இதை படித்து திரும்ப தியானம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை ஒரு குறைவும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தரின் உரிமை சொத்து, எனக்குரிய ஒன்றையும் இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டார். முதல் ராஜாவுடைய சரித்திரம் தெரியும்ல, சவுலுக்கு. அவன் கழுத காணாம போச்சுன்னு தேட வந்தான். இஸ்ரவேலின் சகல அபேட்சை யாரை தேடுகிறது? உன்னையெல்லாம், வா பலி விருந்துக்கு வா. அந்த இடத்துல கொண்டு வந்து ராஜாவை உட்கார வைக்கும்போது கூட ஒரு தலைமையான ஒரு இடத்துல தான் இஸ்ரவேலிட முதல் ராஜாவை உட்கார வைக்கிறாங்க. 1 சாமுவேல் 9:24 படிச்சு பாருங்க. ஒரு வேலைக்காரன்ட்ட சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார், போய் அந்த முன்னந்தொடைய தூக்கி வை. அவன் சொல்றான், இது யாருக்குன்னு? உனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கு. This portion is for you. You are my inheritance, you are my portion. உன் பங்கு இது. ஆட்டிலே விசேஷமானது முன்னந்தொடை. அதுதான் ராஜாவுக்கு வைக்கணும்ட்டு இது உனக்கென்று ரெடி பண்ணி நான் வச்சிருக்கிறேன். யாரும் கொடுக்க முடியாது. எதுக்குங்க கடவுளுடைய பிள்ளைகள் கவலைப்படணும்? உண்மையாய் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் எதுக்கு கலங்கணும்? உண்மையாக தேவனுடைய அழைப்பு பெற்றவங்க சட்டையே பண்ண மாட்டாங்க. அது அர்த்தம் என்னன்னா, மற்றவங்களை குறையா பார்க்குறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு அவங்க எஜமானனோட ஒரு தொடர்பு இருக்கு, ஒரு லிங்க் வச்சிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பில் யார் சார் குறுக்க வர முடியும்? அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரோட ஒரு லிங்கை கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்மளை யாரும் எதுவும் தொட முடியாது. கைகளை தட்டி கர்த்தர் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எலியாவை போஷித்தவர் நம்மை போஷிப்பார். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பார். காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவர் அழகாக நம்மளை உடுத்து வைத்து நம்மளை அழகாக சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் ஒன்றை போல ஆக்கிடுவார். இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை சர்வ் பண்றது எனக்கு சந்தோஷம். கைதட்டி கதை. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு நான் பிள்ளையா இருப்பது சந்தோஷம். இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யறது எனக்கு பாக்கியம். இதுல என்னங்க வேற பிரச்சனை? 1000 கஷ்டம் 1000 பாடு இருந்தாலும், எனக்குன்னு கர்த்தர் லேவி கோத்திரத்துக்கு ஒன்றும் கொடுக்கட்டாலும், கர்த்தர் சுதந்திரமா இருக்கும்போது உலகம் முழுசும் உள்ள ஆஸ்தியும் சொத்தும் அவங்க கைக்குள்ள தான் கர்த்தர் வைப்பார். அதை எடுத்து நம்ம தொப்பியா வைக்க மாட்டோம், காலு கீழே ஷூவா தான் வச்சுக்கிடுவோம். கரங்களை வைத்து கர்த்தரை வைப்பப்படுதோம். சொத்து சுதந்திரம்னா தலையில் தூக்கி வச்சு ஆடுறதுக்கு இல்லை, நம்ம காலு கீழே தான் இருக்கும். அதான் வேத்து அப்போஸ்தலருடைய பாடத்தை கொண்டு போய் வைத்தார். கையிலோட கொடுக்கல, கீழே வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க தான் சட்டம் பண்ணிக்கல. கர்த்தரை நம்ம கனம் பண்ணி வாழ்ந்தா போதும். கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கனவீனப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நாமும் நம்முடைய சந்ததிகளும் என்றைக்கும் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றிருப்போம். நம்ம சந்ததியை அவர் பார்த்து விடுவார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான ஒரு சுதந்திரம் எனக்கு உண்டு. தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும். என் வசனம் ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. நான் அனுப்பின காரியமாயது வாய்க்கும். இளம் பயிரினால் மேல் ஆண்டவரே பனி இறங்குவது போல உடைய வசனம் அப்படியே ஒவ்வொருவர் மேல பனி போல இறங்கி இருக்கிற ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பயிர் வளர்ந்து அது கனி கொடுக்கத்தக்கதாக அதை மாற்றி அமைப்பது போல நம்முடைய வார்த்தைகள் ஆசீர்வாதமா எல்லாரும் மேலே இறங்கி இருக்கிறதுக்கா. கைகளை சொல்லுங்க, என் மேலே இறங்கி இருக்கிறதுக்கா, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை தந்து, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எனக்கு அந்த பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிறதுக்கு இடத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்து, அவங்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை எல்லாம், போஜன பதார்த்தங்களை கொடுத்து, அது மாத்திரம் அல்ல, எந்த குறைவும் வராதபடி நம்முடைய பொருள்களை கூட அவர் பாதுகாத்துக் கொள்வார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப கன்சர்ன் உள்ள தேவன். ஸ்தோத்திரம்.
அல்ல சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை பற்றி இவ்வளவு அக்கறை, என்னை பற்றி இவ்வளவு கரிசனை, என்னை பற்றி இவ்வளவு அன்பு. உண்மை போல ஒரு அன்புள்ள தெய்வம் இல்லைப்பா. அதனால் உண்மை நான் பின்பற்றுவேன். இந்த வசனம் என்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தையும். இந்த சத்தம் யார் யார் வீட்டுக்குள்ளே போகுதோ, யார் யார் பெட்ரூம்குள்ளே போகுதோ, யார் யார் வீட்டினுடைய ஹாலுக்குள்ளே போகுதோ, ஜீசஸ் 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 வரப்பேர் கரைக்கு போகுதோ, இந்த வார்த்தைகள் ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும். தரித்திரம், சாபம், ஆண்டவரே, துக்கம், கண்ணீர், வியாதி, வேதனை எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் சுதந்திரமும் என் பங்குமானவர். அது எனக்குன்னு வச்சிருப்பேர், யாரும் எடுக்க முடியாது. ஆண்டவரே, துதி கன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், மகிழ்ச்சியுள்ள நல்ல பிதாவே.